வணக்கம். இன்னைக்கு நாம யோவான் நற்செய்தியில 16வது அதிகாரத்துல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான தருணத்தை பத்தி பார்க்க போறோம். இது இயேசு தன்னோட சீடர்களை விட்டு பிரியற நேரம். அந்த பிரிவுக்காக அவங்கள தயார்படுத்துற ஒரு ஆழமான உரையாடல் இது. இந்த உரையாடல் 2000 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம வாழ்க்கையில வர்ற நிச்சயமற்ற தன்மைகளையும் இழப்புகளையும் சந்திக்க நமக்கு எப்படி வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். இயேசு அவங்கள விட்டு போறாருங்கிற செய்தி அவங்களுக்கு துக்கத்தையும் பயத்தையும் கொடுத்துச்சு. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் போறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல. நமக்கு அன்பான ஒருத்தரோட பிரிவு எப்படிங்க நல்லதா இருக்க முடியும்? இந்த ஆய்வுல இந்த ஆச்சரியமான கூற்றுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணத்தை தான் நம்ம ஆராய போறோம். அந்த நல்ல செய்தியை சொல்லதுக்கு முன்னாடி இயேசு எதிர்காலத்தை பத்தி ஒரு ரொம்ப கடுமையான எச்சரிக்கையை கொடுக்கறாரு. அவங்க வெறும் ஆறுதலான வார்த்தைகளை மட்டும் கேட்டா பத்தாது, அதுக்கு பதிலா வரப்போற யதார்த்தத்தை எதிர்கொள்ள அவங்க தயாரா இருக்கணும்னு அவர் விரும்பினாரு. இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க நம்பிக்கையினால உங்களை கொல்றது கடவுளுக்கு செய்யற சேவைன்னு மக்கள் நினைப்பாங்கன்னு உங்ககிட்ட சொல்றாங்க. அப்போ அந்த சீடர்களுக்கு அது எவ்வளவு அதிர்ச்சியாவும் தனிமையாவும் இருந்திருக்கும். இயேசு அவங்கள வெறும் உடல் ரீதியான துன்பங்களுக்கு மட்டும் தயார்படுத்தல, மன ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் கூட தயார்படுத்துறாரு. இங்கதான் ரெண்டு தரப்பு பார்வையிலையும் இருக்கிற பெரிய வித்தியாசமே தெரியுது. சீடர்களுக்கு அவங்களோட உடனடி இழப்பு, வலி, பயம் இது மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனா இயேசுவோ அவங்களோட துன்பத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய நோக்கத்தை பார்த்தாரு. அவங்களோட நம்பிக்கை சோதிக்கப்படும், ஆனா அது அவங்கள இன்னும் வலுப்படுத்தும்னு அவருக்கு தெரியும். அப்போ இயேசுவோட பிரிவால ஏற்படுற இந்த வெற்றிடத்துக்கும் வரப்போற துன்புறுத்தல்களுக்கும் என்னதான் தீர்வு? இங்கதான் இயேசு ஒரு ஆச்சரியமான, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்வை அறிமுகப்படுத்துறாரு. இதுதான் அந்த முரண்பாட்டோட மையப்புள்ளி. அவரு போறது ஒரு இழப்பில்ல, அது ஒரு புதிய சக்தி வாய்ந்த ஆரம்பம். ஏன்னா அவரு போனா மட்டும்தான் பரிசுத்த ஆதியானவர்னு சொல்லப்படுற உதவியாளர் வர முடியும். இது அவங்க நன்மைக்காகவே நடக்குதுன்னு அவர் சொல்றாரு. சரி, அப்போ இந்த உதவியாளரோட வேலை என்ன? இயேசு அதை ரொம்ப தெளிவா 3 பகுதிகளா பிரிக்கிறாரு. அவர் பாவம், நீதி, நியாய தீர்ப்பு இத பத்தி உலகத்துக்கு கத்துக் கொடுப்பாரு. ஏன்னா இந்த 3 விஷயத்தையும் உலகம் முழுசா தப்பா புரிஞ்சு வச்சிருக்கு. ஓகே, உதவியாளரோட முதல் வேலையை பார்ப்போம். பாவத்தை வெளிப்படுத்துறது. இங்க பாவம்னா வெறும் திருடுறது, பொய் சொல்லது மாதிரியான தப்பான செயல்கள் இல்ல. அதை விட ரொம்ப ஆழமா இயேசுவை நம்ப மறுக்கிறது தான் உண்மையான ஆணிவேரான பாவம்னு இங்க வரையறுக்கப்படுது. ரெண்டாவதா நீதி. பொதுவா நீதினா தண்டனையோட சம்பந்தப்பட்டதுன்னு தான் நாம நினைப்போம். ஆனா இங்க இயேசுவோட நீதி எப்படி நிரூபிக்கப்பட்டுச்சு தெரியுமா? அவர் சிலுவையில அறையப்பட்டதுனால இல்ல, அவர் பரலோகத்துல இருக்கிற பிதா கிட்ட திரும்பி போனதுனால அவரோட உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் தான் அவர் நீதி உள்ளவருங்கிறதுக்கு கடைசி ஆதாரம். கடைசியா நியாய தீர்ப்பு. உதவியாளர் ஒரு எதிர்கால நியாய தீர்ப்பை பத்தி மட்டும் பேசல, அதுக்கு பதிலா இந்த உலகத்தோட அதிபதியான சாத்தானுக்கு எதிரான தீர்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சுங்கிறத அவர் அறிவிக்கிறாரு. இயேசுவோட சிலுவை மரணம் மூலமா தீய சக்திகள் தோற்கடிக்கப்பட்டுருச்சு. இப்போ இந்த இறையியல் விளக்கங்களுக்கு அப்புறம் இயேசு தன்னோட செய்தியோட உணர்ச்சி பூர்வமான மையப்பகுதிக்கு வர்றாரு. சீடர்களோட குழப்பத்தையும் வலியையும் அவர் நேரடியாவே எதிர்கொண்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. சீடர்கள் தங்களுக்குள்ள குழப்பத்தோட பேசிக்கிறாங்க. இந்த கொஞ்ச காலம்னா என்ன, அவர் எங்க போறாரு, அவர் என்ன சொல்ல வராருன்னு. அவங்களுக்கு இயேசுவோட மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பத்தின ஆழமான உண்மை இன்னும் புரியலங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. இயேசு அவங்களோட குழப்பத்தை போக்க ஒரு சக்தி வாய்ந்த, எல்லாருக்கும் புரியக்கூடிய ஓமையை பயன்படுத்துறாரு. பிரசவ வலிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மிக கடுமையானது. ஆனா ஒரு புதிய உயிர் பிறந்ததும் வர்ற அந்த எல்லையற்ற மகிழ்ச்சி அந்த வலியோட நினைவையே மறக்கடிச்சிடும். அவங்களோட தற்போதைய துக்கமும் அது மாதிரி தான். அது ஒரு புதிய மகிழ்ச்சிக்கு வழிவகுக்குன்னு சொல்றாரு. இயேசு இங்க வாக்குறுதி கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு நல்ல நாள்னாலேயோ இல்ல ஒரு நல்ல செய்தினாலேயோ வர தற்காலிகமான மகிழ்ச்சி இல்ல. அது உலக சூழ்நிலைகளை பொறுத்தது கிடையாது. இது உயிர்த்தெழுதல் என்று வர்ற ஒரு ஆழமான நிரந்தரமான மகிழ்ச்சி. அதை யார்கிட்ட இருந்தும் எந்த சூழ்நிலையாலையும் பறிக்கவே முடியாது. இப்போ இயேசு தன்னோட உரைய ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிகரமான முடிவோட முடிக்கிறார். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் இல்ல, இது நம்பிக்கையோட இறுதி அறிவிப்பு. இறுதி அறிவிப்புக்கு முன்னாடி இந்த எளிமையான ஆனா ரொம்ப வலிமையான கட்டளையை அவர் கொடுக்கறாரு. தைரியமாயிருங்க. வரப்போற பிரச்சனைகள், துன்பங்கள், தனிமை எல்லாத்துக்கும் மத்தியில அவங்க தைரியமா இருக்கணும்னு அவரு கூப்பிடுறாரு. இதுதான் உச்சக்கட்ட அறிக்கை. நான் உலகத்தை ஜெயித்தேன். எதிர்காலத்துல பிரச்சனைகள் வரும், துக்கம் வரும், நீங்க சிதறடிக்கப்படுவீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, ஏன்னா இறுதி போர் ஏற்கனவே முடிந்துருச்சு. வெற்றி ஏற்கனவே இயேசுவால பெறப்பட்டுருச்சு. ஆக யோவான் 16வது அதிகாரத்தோட இந்த ஆய்விலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்னன்னா,
கடினமான காலங்கள் நம்ம வாழ்க்கையில தவிர்க்க முடியாதது. ஆனா அந்த பயணத்துல நாம தனியா இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவுவார். நம்மளோட தற்போதைய துக்கம் நிரந்தரமானது இல்ல, அது ஒரு புதிய ஆழமான மகிழ்ச்சியா மாறும். எல்லாத்துக்கும் மேல இறுதி வெற்றி ஏற்கனவே இயேசுவுக்கு உரியது. அதனால நாம நம்பிக்கையோட வாழலாம். கடைசியா இத பத்தி யோசிச்சு பாருங்க. துன்பங்களுக்கு மத்தியிலையும் யாரும் பறிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி சாத்தியம்ங்கிற இந்த யோசனை 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு இருக்கிற சவாலான குழப்பமான உலகத்துல நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது? இது நாம சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. கவலை வந்தாலும் பயம் நின்னாலும் ஒரு சத்தம் கேட்குது, பயப்படாதே. உலகம் எதிர்த்தாலும் உறவுகள் விலகினாலும் உண்மை சொல்லும் ஆவி என்னோட நடக்கிறார். இருள் வந்த நேரத்திலும் ஒளி எனக்குள் ஏறுது. கண்ணீர் வழிந்தாலும் நம்பிக்கை எழுது. தைரியம் தைரியம் இயேசு சொன்ன வார்த்தை. பயப்படாதே பயப்படாதே, நான் ஜெயிப்பேன் உலகத்தை. தைரியம் தைரியம், உண்மையாவி என் கூட. தோல்வி இல்லை, பயம் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார். சில நேரம் வலி வரும், சில நேரம் சோகம் வரும். ஆனால் அந்த சோகம் சந்தோஷமா மாறும். பிள்ளை பிறக்கும் வேதனை சிரிப்பா மாறுற மாதிரி என் வாழ்க்கை கண்ணீர் ஜெயமா மாறுது நிச்சயம். தைரியம் தைரியம் இயேசு சொன்ன வார்த்தை. பயப்படாதே பயப்படாதே, நான் ஜெயித்தேன் உலகத்தை. தைரியம் தைரியம், உண்மையாவி என் கூட. தோல்வி இல்லை, பயம் இல்லை, இயேசு என் கூட இருக்கிறார். உலகம் பேசும் பொய், ஆவி சொல்லும் உண்மை. என் பாதை கஷ்டம், ஆனால் முடிவு ஜெயம். கேட்கிறேன் பிதாவை இயேசு நாமத்திலே, பதில் வரும் நிச்சயம் அவர் அன்பினாலே. தைரியம் தைரியம், இன்று நான் நிற்கிறேன். சோதனை வந்தாலும் நான் பின்னால் போக மாட்டேன். தைரியம் தைரியம், இயேசு ஜெயம் தந்தார். உலகம் என்ன செய்தாலும் நான் ஜெயிக்கிற வந்தான். இந்த உலகத்திலே கஷ்டம் உண்டு, ஆனால் இயேசு ஜெயித்தார். அதுவே ஜெயம். யோவான் 16 கேள்விகள் பதில்கள். நியாயப்படுத்துதல். துன்புறுத்தல் பற்றி இயேசு சீடர்களை முன்கூட்டியே எச்சரித்தது ஏன்? பதில்: அவர்கள் பின்வாங்காமல் இருக்க. நியாயப்படுத்துதல். துன்பம் அவர்களின் நம்பிக்கையை அசைக்கக்கூடும் என்று இயேசு அறிந்திருந்தார். எனவே அவர் அவர்களை மனரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தயார்படுத்தினார். யோவான் 16:1. விசுவாசிகளை கொல்வது கடவுளை சேவிப்பதாக மதவாதிகள் ஏன் நினைப்பார்கள்? பதில்: ஏனென்றால் அவர்கள் உண்மையிலேயே கடவுளை அறியவில்லை. நியாயப்படுத்துதல். பிதாவையும் குமாரனையும் பற்றிய உண்மையான அறிவு அவர்களிடம் இல்லை என்று இயேசு கூறினார். இது குருட்டு வைராக்கியத்திற்கு வழிவகுத்தது. யோவான் 16:2-3 வரை. இயேசு ஏன் இந்த காரியங்களை முன்பே சொல்லவில்லை? பதில்: அவர் அவர்களுடன் சரீரப்பிரகாரமாக இருந்தார். நியாயப்படுத்துதல். அவருடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியது.
இப்போது அவர் தம் சரீர பிரசன்னம் இல்லாத வாழ்க்கைக்கு அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். யோவான் 16:4. சீடர்கள் ஏன் திக்கத்தால் நிறைந்திருந்தார்கள்? பதில்: இயேசுதான் போய்விடுவதாகச் சொன்னதால். நியாயப்படுத்துதல்: அவர் புறப்பட்டதன் பெரிய நோக்கத்திற்கு பதிலாக இழப்பில் கவனம் செலுத்தினர். யோவான் 16:5-6 வரை. இயேசு புறப்படுவது ஏன் நல்லது? பதில்: பரிசுத்த ஆவி வர முடியும். நியாயப்படுத்துதல்: தேற்றரவாளன் புறப்படாவிட்டால் வரமாட்டார் என்று இயேசு விளக்கினார். யோவான் 16:7. பரிசுத்த ஆவி உலகத்தை எந்த 3 விஷயங்களில் கண்டிப்பார்? பதில்: பாவம், நீதி மற்றும் நியாயத்தீர்ப்பு. நியாயப்படுத்துதல்: இவை உலகம் தவறாக புரிந்துகொள்ளும் முக்கிய ஆன்மீக உண்மைகள். யோவான் 16:8. ஆவியானவர் உலகத்தை பாவத்தை கண்டிக்கிறார். பதில்: ஏனென்றால் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. நியாயப்படுத்துதல்: கிறிஸ்துவில் அவநம்பிக்கையே பாவத்தின் வேர். யோவான் 16:9. ஆவியானவர் உலகத்தை நீதியை கண்டிக்கிறார் ஏன்? பதில்: ஏனென்றால் இயேசு பிதாவிடம் சென்றார். நியாயப்படுத்துதல்: இயேசு பிதாவிடம் திரும்பியது அவரது நீதியை நிரூபித்தது. யோவான் 16:10. ஆவியானவர் ஏன் உலகத்தை நியாயத்தீர்ப்புக்கு கண்டிக்கிறார்? பதில்: சாத்தான் ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டான். நியாயப்படுத்துதல்: இந்த உலகத்தின் அதிபதி கிறிஸ்துவின் மூலம் தோற்கடிக்கப்பட்டான். யோவான் 16:11. அந்த நேரத்தில் சீடர்களால் ஏன் எல்லா உண்மையையும் தாங்க முடியவில்லை? பதில்: அவர்கள் ஆன்மீக ரீதியாக தயாராக இல்லை. நியாயப்படுத்துதல்: புரிதலில் வளர்ச்சி படிப்படியாக வருகிறது. யோவான் 16:12. சத்திய ஆவியின் பங்கு என்ன? பதில்: விசுவாசிகளை எல்லா சத்தியத்திலும் வழிநடத்த. நியாயப்படுத்துதல்: ஆவியானவர் இயேசுவின் போதனை வேலையை தொடர்கிறார். யோவான் 16:13. பரிசுத்த ஆவியானவர் தனது சொந்த அதிகாரத்தில் பேசுகிறாரா? பதில்: இல்லை, அவர் கடவுளிடமிருந்து கேட்பதை பேசுகிறார். நியாயப்படுத்துதல்: ஆவியானவர் பிதா மற்றும் குமாரனின் சித்தத்தை முழுமையாக பிரதிபலிக்கிறார். யோவான் 16:13. பரிசுத்த ஆவி இயேசுவை எவ்வாறு மகிமைப்படுத்துகிறது? பதில்: இயேசுவின் சத்தியத்தை விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்துவதன் மூலம். நியாயப்படுத்துதல்: ஆவியானவர் மக்களை கிறிஸ்துவிடம் அல்ல, அவரை நோக்கி சுட்டிக்காட்டுகிறார். யோவான் 16:14. சீடர்கள் ஏன் கொஞ்ச காலம் என்று குழப்பமடைந்தனர்? பதில்: இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. நியாயப்படுத்துதல்: ஆன்மீக உண்மைகள் அவர்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. யோவான் 16:16-18 வரை. அவர்களின் துக்கம் மகிழ்ச்சியாக மாறுவதை விளக்க இயேசு எந்த உதாரணத்தை பயன்படுத்தினார்? பதில்: பிரசவிக்கும் ஒரு பெண். நியாயப்படுத்துதல்: வலி தற்காலிகமானது, ஆனால் புதிய வாழ்க்கை வரும்போது மகிழ்ச்சி நீடிக்கும். யோவான் 16:21. இயேசு எந்த வகையான மகிழ்ச்சியை வாக்குறுதி அளித்தார்? பதில்: யாராலும் பறிக்க முடியாத மகிழ்ச்சி. நியாயப்படுத்துதல்: இது உயிர்த்தெழுதல் மற்றும் நித்திய நம்பிக்கையில் வேரூன்றியுள்ளது. யோவான் 16:22. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஏன் நேரடியாக பிதாவிடம் கேட்க வேண்டும்? பதில்: கடவுளுடனான அவர்களின் புதிய உறவின் காரணமாக. நியாயப்படுத்துதல்: விசுவாசிகள் இப்போது கிறிஸ்துவின் மூலம் பிதாவை நேரடியாக அணுக முடியும். யோவான் 16:23-27 வரை. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு ஏன் கூறினார்? பதில்: எதிர்கால பிரச்சனைகள் இருந்தபோதிலும் தைரியம் கொடுக்க. நியாயப்படுத்துதல்: இயேசுவின் மூலம் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டது. யோவான் 16:33. யோவான் 16 சுருக்கம். யோவான் 16 இயேசுவை பின்பற்றுவது பிரச்சனையை கொண்டுவரும், ஆனால் விசுவாசிகள் பயப்படக்கூடாது என்று கற்பிக்கிறது. இயேசு பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தவும், கற்பிக்கவும், பலப்படுத்தவும் வாக்குறுதி அளித்தார். துக்கம் வந்தாலும் மகிழ்ச்சி பின்தொடரும். உலகம் வலியை ஏற்படுத்தினாலும் அவர் ஏற்கனவே வெற்றியை வென்றுள்ளார் என்று இயேசு அவர்களுக்கு உறுதியளித்தார். முக்கிய செய்தி: கடினமான காலங்கள் வரும். கடவுளின் ஆவி உதவும்.
மகிழ்ச்சி திரும்பும். இயேசு ஏற்கனவே எல்லாவற்றையும் வென்றுவிட்டார்.